திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன். எப்போ பணம் வரும், எப்போ தொழில் நல்லா இருக்கும், எப்போ வழிபாடுகள் செய்யலாம், இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம், அதே போல் பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் நமக்கு என்ன வரும், எப்போ நோய், கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வீடு கிடைக்குமா, எப்போ வீடு கட்டலாம், இப்படிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். காலபுருஷனுக்கு 4வது ராசியான கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசியில் புனர்பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் உண்டு. புனர்பூஷ நட்சத்திர அதிபதி குரு, பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான், அதே போல் ஆயில்ய நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான். இப்போ இந்த கடக ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் மிக அதிகமாக உண்டு, அஷ்டமச்சனி மூலமாக, இல்லைங்களா? அப்போது எதை செஞ்சாலும் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம். இப்போ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். பொதுவாக ராசியில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையான ஒரு யோகம்தான். கொஞ்சம் மனம், உங்களுடைய உடல் இதெல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 16ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கார். 2 குடையவர் 12ஆம் வீட்டுக்கு போனால் விரய செலவுகள் உண்டு. வரக்கூடிய பணம் எல்லாமே தேவையில்லாத ஒரு விரயத்திற்கு போகும். ஹாஸ்பிட்டல் செலவாகவோ அல்லது தேவையில்லாத ஒரு விரய செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ நாம் அதை நல்ல செலவாக, சுப செலவாக கோயில் வழிபாடுகள் செய்கிறது, ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு செய்கிறது, அல்லாது முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது புண்ணிய கணக்கில் போய் சேர்ந்துடும், இல்லைங்களா? அப்போ இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ 2-12 தொடர்பு ஏற்பட்டால் விரைய செலவுகள் உண்டு. அப்போ 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வருவார். அப்போ இந்த 2 குடையவர் ராசிக்கு வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி உயரும், பண வரவு நிச்சயமாக உண்டு, செய்தொழிலில் நல்ல லாபங்கள், வராத கடன் அல்லது வராத ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணம் திரும்பி வராமல் இருக்குது, இதெல்லாமே நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2-1 தொடர்பு ஏற்பட்டாலே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் விலகும், இதெல்லாமே ஒரு அமைப்பு. அடுத்து 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 12ஆம் வீட்லேயே இருக்கார் 8ஆம் தேதி வரைக்கும். அப்போ கம்பல்சரி 8ஆம் தேதி வரைக்குமாவது உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஆன்மீக செலவு, ஆன்மீக சுற்றுலா, இன்பச் சுற்றுலா, இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்போ புதன்னா குழந்தைகள் படிப்பு, இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வருவார். அப்போ 8ஆம் தேதி ராசிக்கு வரும்பொழுது இந்த 3ஆம் அதிபதியும் மற்றும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு வரும்பொழுது முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவரே 12ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக 12-1 தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், ஏதாவது தடைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாமே விலகி அதற்குண்டான சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கை சேரும். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம். அப்போ நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்போ அவரே உங்களுக்கு லக்னம் ஏறி வரும் பொழுது
நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு கை தேர்ந்து வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்தில் இருக்கார். 4 லக்னத்தில், அதே போல் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லக்னத்தில். இதில் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 4 ராசிக்கு வரும்பொழுது வீடு, மனை, சொத்து இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி லக்னத்தில், அதாவது ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்கள் கையில் காசு, பணம், புழக்கங்கள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, வேலைக்கு போனீங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வரன் தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அப்போ 4ஆம் அதிபதி ராசிக்கு வரும் பொழுது தாய் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார வளர்ச்சி உயரும். அதே போல் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். 5-2 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 10ஆம் அதிபதியாக 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போ நல்ல லாபங்கள் வரும். தொழில் ரீதியாக பண வரவு உண்டு. அப்போ தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய ராசியில் இருப்பார். அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 4-2 தொடர்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா 11-2 தொடர்பு, இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பல வழிகளில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா என்ன தான் உங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்தாலும் கடந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தான் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணினாலும் 1ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு மட்டும்தான் தொடர்பு ஏற்படுது. அப்போ 1-2, அப்போ 1ன்னா ஜாதகர், 2ன்னா பணவரவு, குடும்ப ஒற்றுமை, அதே போல் குடும்ப தேவைகள், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இது எல்லாமே எல்லா கிரகங்களும் 1-2 தொடர்பு ஏற்படும் பொழுது ஜாதகருக்கு இது போன்ற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக வந்து சேரும். எதிர்பாராத பணவரவு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமான மாதமாக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் தைரியமாக செய்யுங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இந்த மாதம் எந்தெந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். தொழிலில் ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கணும், தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11, 12, 13. லாபங்கள் பண வரவு எப்போ வரும்னா 13, 14, 15, 21, 22, 23. குலதெய்வ வழிபாடு, லாட்ரி இதெல்லாமே எடுக்கக்கூடிய நாள். லாட்ரியில் எப்போ நல்ல பண வரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 27, 28, 29 இதெல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். நோய் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ வரும்னா 3, 4, 5. அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், குருமார்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கணும், குரு தீட்சை கிடைக்கணும், மேல் படிப்பு படிப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே 9, 10, 11. அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், வீடு, மனை, சொத்து இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நாட்கள் அல்லது அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எப்போ நடத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24, 25, 26. பயணம் மேற்கொள்ளணும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா பயணம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15, 16, 14 இந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது எல்லாமே 70% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிறகு உங்கள் தசாபுத்திப்படி கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.